ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு zana's ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, அதுவும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சுற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. முட்டை போண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 5லேருந்து 6 முட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். கடலை மாவு போட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கலருக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம். வேறு எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போண்டா பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 4:10க்கெலாம் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். நான் மாவுடைய பக்குவம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு திக்காக கரைச்சிட்ருக்கோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சுக்கோங்க. விஸ்கை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டியே படாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். கையில் கரைச்சி விடுவீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. விஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். இந்தளவுக்கு கரைச்சதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் பச்சரிசி மாவோ அல்லது ஏதாச்சும் ஒரு அரிசி மாவோ எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில். இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் போதுமான அளவுக்கு போதும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை என்ன பண்ணுங்கள், அவிச்சிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்துங்க. அல்லது கத்தியை வச்சு லைட்டாக கீரல் கூட போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா உப்பு காரம்லாம் முட்டையில் பிடிச்சிருக்கும். இப்போ மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு அப்படியே நல்லா சுற்றி அப்படியே டேரெக்டாக தூக்கி ஆயிலில் போட்டுருங்க. உங்களுக்கு கையில் எடுத்து போடுறதுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போது ஒவ்வொரு முட்டை போண்டாவாக எடுத்து போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அப்படி எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் கொடுத்து அழகாக வரும். நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க கரண்டியை வச்சு. பாருங்கள், முட்டை போண்டா நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துகிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா பிடிக்காதவங்களே சொல்ல முடியாது. இதில் நம்ம பெருங்காயத்தில் போட்டிருக்கிறதுனால பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லா முட்டை போண்டாவையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு முழுசாக போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாதியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் பாதியாக போடும்போது உங்களுக்கு அந்த முட்டை கரு கொஞ்சம் வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா போண்டாக்களையும் சுட்டு வச்சுக்கோங்க. போண்டாவை நடுவில் கட் பண்ணிவிட்டு பெப்பர் தூளை கொஞ்சமாக தூவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.